ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப்ஸ்டைல். சிரமப்படாமல் நூல் கொறுக்கணுமா? அதுக்கு ஒரு பேப்பர் இருந்தாலே போதும். இன்றைக்கி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா பெண்களுக்குமே கண்ணாடி வளையல் போடணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கிச்சன்லலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். இதனாலேயே பயந்து போய் நிறைய பேர் போடவே மாட்டாங்க. கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு நீங்கள் கிச்சனில் எந்த வேலைனாலும் பார்க்கலாங்க. கண்ணாடி வளையல் உடையவே உடையாது. அதே போல் மெட்டல் வளையலில் இருக்கிற அந்த ஜிகுனாவும் உங்கள் கையில் உங்கள் உடம்புலலாம் ஒட்டவே ஒட்டாது. கண்ணாடி வளையலையும் சில வளையலில் ஜிகுனா இருக்கும், அதுவும் உங்களுக்கு போகாது. இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே கண்ணாடி வளையல் கையில் போட்டுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் என்கிட்ட இருக்கிற கண்ணாடி வளையலை எல்லாம் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இதை நம்ம இப்போ எங்கே கொண்டு வைக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 1.5 மணி நேரம் டு ஒரு 2 மணி நேரம் இது ஃப்ரீசரில் வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்ணாடி வளையல் சீக்கிரமாக உடையவே உடையாது. அதில் இருக்கிற அந்த ஜிகுனாவும் நம்ம உடம்பெல்லாம் ஒட்டவும் ஒட்டாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்பிளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ஆப்பிளை கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணி பாதி ஆப்பிளை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆப்பிள் வேஸ்டே ஆகாது. எப்போவுமே ஆப்பிளை குறுக்க கட் பண்ணாதங்க, இந்த மாதிரி கட் பண்ணுங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி 2 பக்கமும் ஆப்பிளை கட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளை அப்படியே சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றி கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதி மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். நம்ம கட் பண்ணி இருக்கிற மற்ற அந்த ஆப்பிள் பீஸில் எந்த ஒரு சீடுமே இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பிள் நமக்கு வேஸ்டே ஆகாதுங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த நடுப்பகுதியில் இருக்கிற அந்த விதை பகுதி மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற ஆப்பிளை நம்ம வேஸ்ட் பண்ணவே வேண்டாங்க. நமக்கு தனியாக அந்த சீடு மட்டும் வந்துடும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விடும்போது இந்த மாதிரி கட் பண்ணுங்க, நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற இந்த ஆப்பிளை நம்ம வேஸ்ட்டும் பண்ணாண்டாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இதில் அந்த பாதி லெமன் மட்டும் நமக்கு போதும். 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இந்த லெமனில் இந்த 4 கிராம்பையும் சுற்றி இந்த மாதிரி வச்சிடலாம். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் பால், தயிர், மாவு, பூவு இந்த மாதிரி நிறையா நம்ம வாங்கி வைப்போம். ஃப்ரிட்ஜை திறக்கும் போதே அதிலிருந்து ஒரு கெட்ட வடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா லெமனில் இந்த மாதிரி கிராம்பை சுற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கெட்ட வடை வரவே வராது. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இப்போ இதை ஒரு பொட்டனை மாதிரி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பொட்டனை ரெடி ஆயிடுச்சு. இதை எங்கே கொண்டு வைக்க போகிறோம் அப்படின்னா மளிகை ஜாமான்லாம் நம்ம மாதம் மொத்தமாக வாங்குவோம். வாங்கின மளிகை ஜாமான ஒரு பெரிய பக்கெட்டு இல்லைன்னா அட்டை பாக்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கவரை ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருப்போம். ஆனாலுமே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த பாக்ஸில் வண்டெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த பொட்டனத்தை நம்ம மளிகை ஜாமான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸில் போட்டுட்டீங்க அப்படின்னா வண்டு, புழு, பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லர் மிஷின் இல்லைனா கூட கலராக நூல் வாங்கி வச்சுருப்போம். நம்மளோட ட்ரெஸ் எதுவும் லேசாக கிழிஞ்சாலும் பட்டன் வைக்கிறதுக்காகவும் இந்த நூல் வாங்கி வச்சுருப்போம். ஊசி கொறுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். இந்த ஊசி கொறுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி சிரமப்படவே வேண்டாங்க. ஒரே செகண்டுக்குள்ள நீங்கள் நூல் கொறுத்துடலாம் ஊசியில். இதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு பேப்பர் தாங்க. எந்த பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி ஷார்ப்பாக 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேனோ இந்த மாதிரி முனி பகுதி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம எந்த நூல் நமக்கு தேவையோ ஊசியில் கொறுக்கிறதுக்கு அந்த நூலை இந்த பேப்பருக்குள்ள நூலை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. வெளியில் நூல் தெரியணும்னு தேவையே இல்லை. அந்த பேப்பர் தான் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ ஊசியை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பேப்பர் ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை அந்த ஊசியில் கொடுங்க. அந்த பேப்பர் உள்ளே போகும்போது அந்த பேப்பரை லைட்டாக கிழிச்சிட்டு நீங்கள் அப்படியே நூலை உருவிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரே செகண்டுக்குள்ள நம்ம நூல் கொறுத்துடலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கொறுத்துடலாம். இனிமேல் நீங்கள் நூல் கொறுக்கிறதுக்கு சிரமப்படவே வேண்டாங்க.
ஒரே செகண்டில் ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், நூலை ஈஸியாக பொறுத்துடலாம். இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ் பேண்ட்டை மடித்து பீரோலில் வச்சோம் அப்படின்னா ஒரு 4 பேண்ட்டு வச்சாலே பீரோல் ஃபுல்லாகவே நமக்கு இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஜீன்ஸ் பேண்ட்டை எப்படி மடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு கீழே விழுந்தா கூட மடிப்பு களையவே களையாது. பேண்ட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2ஆக போட்டுட்டு அந்த கீழே இருந்து மேலே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த பாக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பேண்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இடத்தையும் அடைக்காது. அதேமாரி பீரோலேருந்து துணி கீழே விழுந்தா கூட மடிப்பும் களையவே களையாது. எந்த பேண்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரவை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாதி ரவையை அப்படி வச்சாலுமே வண்டு வந்துடும். அதே மாதிரி பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாமல் வச்சாலுமே அதில் வண்டு சீக்கிரமாக வந்துடும். அந்த மாதிரி ரவையில் சீக்கிரமாக வண்டு வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வண்டு வரவே வராது. ஓப்பன் பண்ணாமல் பாக்கெட் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அவ்வளோ ரவையுமே இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வறுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. நம்ம கேசரி, கிச்சடி, பொங்கல் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எவ்வளோ பக்குவமாக ரவை வறுப்போமோ அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதோட கலர் மாறிடக்கூடாது. அந்த அளவுக்கு ரவையை தீயை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரவை சீக்கிரமாக கெட்டு போகாது. அதேமாரி நம்ம கேசரிலாம் பண்ணும்போது திரும்ப நம்ம ரவையை வறுக்கணும் தேவையே இல்லை. நம்ம இப்போவே வறுத்து வச்சாச்சு. அதனால் அப்படியே உடனே நம்ம எந்த நாளும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரவையை வறுத்து வைக்கிறதுனால நமக்கு வேலையும் மிச்சம், டைமிங்கும் சேவ். ரவையில் வண்டு புழுலாம் வரக்கூடாது அப்படின்னா ரவையை இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரு, எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா கையால் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பவுடரும் அந்த மஞ்சத்தூளும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக பார்த்தீங்கன்னா எறும்பு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எறும்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மஞ்சத்தூளும் பவுடரும் கலந்த இதை போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட இருக்கவே இருக்காதுங்க. எந்த இடத்துல எறும்பு இருந்தாலும் இதை போட்டு விடுங்க, எறும்பு இருக்கவே இருக்காது. இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.